உங்கள் கால் நரம்பு வெளியே தெரிஞ்சு நிற்கும் போதும் நடக்கும் போதும் ஒரே பெயினாக இருக்கா? இதுதான் வெரிகோஸ் வெயின் சொல்லுவாங்க. இதுக்கு ஆப்ரேஷன் தான் தீர்வுன்னு நீங்கள் நினைக்க வேணாம். என்னுடைய 26 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் இது அடிப்படையாக புரிஞ்சுட்டு எப்படி ஆசனம் மூலம் சரி செய்யலான்றதான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். என்னுடைய பேர் ஞானி. வெல்கம் டு ஞானி யோகா. அடிப்படையாக வெரிகோஸ் வெயின்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். நம்மளுடைய கால் பகுதியில் உள்ள நரம்புகளில் வால்வுகள் இருக்கும். அது என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரத்தத்தை மேல் நோக்கி கொண்டு போகிற வேலையை செய்யும். அந்த வால்வுகள் எப்போ பலவீனம் அடையுதோ அப்போ அந்த ரத்தம் மேல் நோக்கி போகாமல் காலிலே தேங்கி ஒரு சுருளாக மாறி இந்த வெரிகோஸ் வெயின் வர காரணமாக இருக்குது. ஸோ இது வரத்துக்கு முக்கியமான காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே இடத்துல நின்று வேலை செய்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். அடுத்து ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை செய்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை வரும். அடுத்து ஒரு முக்கியமான காரணம் உடல் எடை அதிகரிக்கிறதுனாலும் இந்த பிரச்சனை வரும். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் சரி செய்யக்கூடிய சிறந்த யோகாசன பயிற்சியை பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஆசனம் விபரீத கரணி. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி முதுகை கீழே வச்சு படுத்துக்கோங்க. பொறுமையாக மூச்சை உள்ளே வைக்கணும், பொறுமையாக மூச்சை வெளியிடணும். உங்கள் 2 கால்களையும் மடக்கி இந்த மாதிரி இடுப்புக்கிட்ட கொண்டு வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மேலே லிஃப்ட் பண்ணி இதே நிலையில் ஹோல்ட் பண்ணுங்கள். இது உங்களால் முடியலன்னா நீங்கள் ஒரு சப்போர்ட்டில் வால் கிட்ட போயிட்டு நீங்கள் இந்த பயிற்சி பண்ணலாம். இதே நிலையில் ஒரு 30 கவுண்ட் ஹோல்ட் பண்ணுங்கள். ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. ரிலாக்ஸ். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் சர்வாங்காசனம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி முதுகை கீழே வச்சு படுத்துக்கோங்க. பொறுமையாக மூச்சை உள்ளே இருக்கணும், பொறுமையாக மூச்சை வெளியே விடணும். இப்போ உங்கள் 2 கால்களையும் மடக்கி உங்கள் 2 கைகளால் உங்கள் இடுப்பை பிடிச்சி அப்படியே ரோல் பேக் பண்ணி லிஃப்ட் பண்ணுங்கள். இது உங்களால் தனியாக செய்ய முடியலன்னா சப்போர்ட்டோட இந்த பயிற்சி பண்ணுங்கள். இதே நிலையில் ஒரு 10 கவுண்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் பவனமுக்தாசனம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி முதுகு கீழே வச்சு படுத்துக்கோங்க. பொறுமையாக மூச்சை உள்ளே இருக்கணும், பொறுமையாக மூச்சை வெளியே விடணும். உங்கள் 2 கால்களையும் மடக்கி இப்போ உங்கள் 2 கைகளால் பிடிச்சி உங்கள் முட்டியத்தோட முயற்சி பண்ணுங்கள். ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் ஜானு சிரசாசனம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதுகை நேராக வச்சு உட்காந்துக்கோங்க. உங்கள் 2 கால்களையும் இந்த மாதிரி முன்னாடி நீட்டிக்கோங்க. உங்கள் வலது காலை மடக்கி இடது தொடை உள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. பொறுமையாக மூச்சை உள்ளே இழுக்கணும். கையை மேலே தூக்கி மூச்சை வெளியே விட்டு அடி முதுகுலேருந்து ஸ்லோவாக உங்களால் முடிஞ்ச அளவு ஃபார்வர்ட் டவுன் பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ முடியுமோ முட்டியை மடக்காமல் பண்ணுங்கள். பயிற்சி செய்ய இந்த மாதிரி குனிஞ்சு ஃபுல்லாக பிடிக்கலாம். ஆரம்பத்தில் உங்களால் முடிஞ்ச அளவு பண்ணால் போதும். ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இதே மாதிரி காலை மாற்றி. ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் பாத அஸ்தாசனம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதுகை நேராக வச்சு நின்றுக்கோங்க. மூச்சை உள்ளே எடுத்து கையை மேலே லிஃப்ட் பண்ணி மூச்சை வெளியே விட்டு ஸ்லோவாக ஃபார்வர்ட் டவுன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு குனிஞ்சு முட்டியை மடக்காமல் உங்கள் காலத்தோட முயற்சி பண்ணுங்கள். பயிற்சி செய்ய உங்கள் காலை இந்த மாதிரி தொடுங்க. இதே நிலையில் ஒரு 10 கவுண்ட். ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நீங்கள் யோகா கற்றுக்கிட்டு உங்கள் உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்காக தான் ஒரு 21 days யோகா கைட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அது உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். இல்லை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணுங்கள். நான் அந்த லிங்க்கை சென்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான பயனுள்ள ஆசனங்களை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம பேஜை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.